ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் லீ குரோனின்ஸ் தி மம்மி படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லீ குரோனின்ஸ் மம்மி படத்தின் கதை அப்படிங்கும்போது படத்துவக்கத்தில் ஒரு ஃபேமிலி வந்து கைரோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அதாவது ஒரு மனைவி, கணவன், அதே மாதிரி அவங்களோட 3 குழந்தைகள். அப்படி இருக்க அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு கிளி வந்து செத்து கிடக்கு. அப்போ அந்த கணவனும் மனைவியும் மாடிக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு காஃபினை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது அந்த கணவர் வந்து இறந்து போகிறாரு. அங்கேருந்து படம் எங்கே வருதுன்னா கதாநாயகன்கிட்ட வருது. படத்தோட கதாநாயகன் வந்து ஒரு நியூஸ் சேனலில் ரிப்போர்ட்டராக இருக்கார். அவரோட மனைவியும் வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க. அவருக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்குது. அப்படி இருக்க மனைவி வந்து அன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க. அப்போ கணவனோட பராமரிப்பில் இந்த 2 குழந்தை, ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. அப்போது அந்த பெண் குழந்தை வந்து தோட்டத்தில் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு, விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தை வந்து காணாமல் போயிடுது. அப்போ கதாநாயகன் போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ போலீஸ் டீம் வந்து ஃபஸ்ட்டு இவங்களே வந்து ஏதாவது கடத்தி வச்சுட்டு பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அப்புறம் அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஹெலிகாப்டர் வந்து கைரோங்கிற இடத்துல வெடிக்குது. அதுலேருந்து வந்து ஒரு காஃபின் பாக்ஸ் வந்து கீழே விழுவுது. அந்த காஃபின் பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா, அதாவது 8 வருஷம் முன்னாடி காணாமல் போன கதாநாயகனோட பொண்ணு வந்து அதில் இருக்காங்க. அப்போ அதை போலீஸ் டீம் வந்து மீட்டெடுத்து இவங்கள்ட்ட வந்து அவங்க பொண்ணு கிடச்சிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு நார்மலாக இல்லை, நிறைய ப்ரூட்டலாக அட்டாக் ஆகியிருக்காங்க. அதனால நீங்கள் பத்திரமா அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லி போலீஸ் டீம், அதாவது அந்த காணாமல் போன குழந்தைய வந்து கதாநாயகன்ட்டையும் கதாநாயகிட்டையும் கொடுக்குறாங்க. அவங்க அப்போ அந்த கைரோங்கிற ஒரு இடத்துல வீட்டில் வந்து அவங்களோட மாமியார் குழந்தைகளோட, அதாவது நல்லா இருக்காங்க. அப்போது இந்த காணாமல் போன குழந்தை அந்த குடும்பத்துக்குள்ளே வருது. அதே மாதிரி அந்த குழந்தையோட பிஹேவியர் வந்து ஒரு அப்நார்மலாக இருக்குது. அப்படிங்கும்போது இதை வந்து வச்சுக்கலாமா வேணாமான்னு கதாநாயகனும் கதாநாயகன் டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் கதாநாயகன் என்ன பண்ணுறாரு, ஏன் இவ வந்து இப்படி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறா, இதுக்கு பின்னாடி இந்த 8 வருஷத்தில் என்ன நடந்துச்சு, அதுக்கான ரிசர்ச்சுக்குள்ளே அவர் இறங்குறாரு. இன் தி மீன் டைம் இந்த குழந்தை, அந்த காணாமல் போய் கிடைச்ச குழந்தையோட பிஹேவியர் வந்து அந்த குடும்ப உறுப்பினர்களையும், அதாவது சில விஷயங்களில் ப்ரூட்டலி அந்த குழந்தை வந்து அட்டாக் ஆகுது. அதனால் அந்த ஃபேமிலியே அட்டாக் ஆகுது. அப்படி இருக்க இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் வந்து ஏன் அந்த குழந்தை வந்து காணாமல் போய் திருப்பி கிடச்சி ஒரு அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுது, அதோட பிஹேவியர் ஏன் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பாதிக்குது, அதே மாதிரி இந்த 8 வருஷத்தில் இந்த குழந்தைக்கு வந்து என்ன நடந்துச்சு, அதே மாதிரி போலீஸ் டீம் வந்து அதுக்கான காரணங்களை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, எப்படி அந்த குழந்தை வந்து அந்த காஃபின் பாக்ஸ்க்குள்ளே வந்துச்சு, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையது தான் லீ குரோனின்ஸ் தி மம்மி. இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படிங்கும்போது, படம் வந்து ஒரு மினிமல் கேரக்டர்ஸ்குள்ளே தான் வருது. அதாவது ஒரு ஹாரர் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அந்த கதாநாயகனும் சரி, அந்த குழந்தையாக நடித்தவங்களும் சரி, எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு ஹாரர் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்துக்கு தேவையான அந்த சினிமோட்டோகிராஃபி, ஏன்னா ஒரு ஹாரர் த்ரில்லருங்கும் போது அதுக்கான அந்த வீடு செட்டப்பு, அதுக்கான இடங்கள், இது எல்லாத்தையும் கேமராவில் நீட்டாக கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மெயின்லி ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படின்னாலே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கிறது பெருசாக இருக்கணும். இந்த படத்துலையும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கிறது ஓரளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு. அங்கங்கே ஒர்க் ஆகிற ஒரு சில த்ரில்லர் மூமெண்ட்ஸும் வந்து படத்தில் இருக்குது. இப்போ ஹாரர்லேயே 2 டைப்ஸ் ஒர்க் ஆகும். ஒன்று வந்து உங்களை சீட் எட்ஜுக்கு கொண்டு வரும். இல்லை வந்து அந்த பேயோட ஹிட்டு வந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரி மற்றவனை பண்ணும். இது வந்து அந்த 2வது கேட்டகரிக்குள்ளே வருது. அதாவது கிட்டத்தட்ட இந்த காஞ்சூரிங் மாதிரி படங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த படங்கிறது நிறைய கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த படத்தில் வந்து ப்ளஸ் ஆகத்தான் அமையுது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, எப்பயுமே ஹாரர் த்ரில்லர் அப்படின்னாலே இந்த ஸ்டோரி லைன் வந்து நமக்கு ப்ரெடிக்டபிளாகத்தான் அமையும். இதுவும் அதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை. ஏதாவது ஒரு வீட்டில் போய் மாட்டுவாங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கும். ஸோ அதுக்கு பின்னணியில் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இதுவும் இந்த படமும் அதுக்கு வந்து விதிவிலக்கு அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி நிறைய த்ரில் மூமெண்ட்ஸுங்கிறது இல்லை. படம் வந்து ஒரு ஸ்லோ பேர்னிங்காக போய் தான் கொஞ்சம் 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 ஹாரர் எலமெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த 2வது டைப் ஆஃப் ஹாரர் படம் பார்க்குறவங்களுக்கு இது கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இது மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்டோம். கஞ்சூரிங் அப்படிங்கிற மாதிரி படம்லாம் ஒட்டி தான் இந்த படமும் வந்து வருது. இதெல்லாம் தாண்டி லீ குரோனின்ஸ் தி மம்மி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கதாநாயகி தன்னோட குழந்தைய வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 8 இயர்ஸ் அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அப்படி கிடைக்கும்போது அந்த குழந்தையோட பிஹேவியரில் அப்நார்மாலிட்டி இருக்குது. அது அந்த குடும்ப உறுப்பினர்களையும் பாதிக்குது. அப்படிங்கும்போது இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க கதாநாயகனும் சரி ஒரு போலீஸ் டீமும் இறங்குறாங்க. அதுக்கான ஆன்சர் அதே மாதிரி அந்த காணாமல் போன குழந்தை வந்து எப்படி ஏன் திரும்பி வந்துச்சு, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையத்தான் லீ குரோனின்ஸ் மம்மி. ஹாரர் த்ரில்லர் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு ஒன் டைம் வாட்சபுளாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோனஸ், அங்கங்கே கொஞ்சம் த்ரில், ஃபைனலி ஒரு கன்க்ளூட் பண்ணுற படம் பார்க்குறவங்களுக்கு இது கவர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொட்டீன், ஒரு ஒன் டைம் வாட்ச் ஹாரர், கொஞ்சம் ஸ்லோ பேர்னிங் ஹாரர் த்ரில்லராகத்தான் இந்த படம்ங்கிறது முடியுது. படத்தை பொறுத்த வரைக்கும் ஏ சர்டிஃபிகேஷன் தான். என்ன காரணம்னா படத்தில் வந்து அடல் காட்சிகள் இல்லை, ஆனால் ரத்தம் தெரிக்கக்கூடிய சில அருவருப்பான காட்சிகள் இருக்குது. இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.